الحمد لله رب العالمين والعاقبة للمتخلي عن الكونين والصلاة والسلام على ملغر الأتم والنور مجسم سيدنا وسندنا مولانا محمد وعلى آله وصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين أما بعد وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم إلى آخر الآية صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் குறிப்பாக இத்தலத்தில் சமாதியுற்று பல்வேறு தரப்பட்ட கராமத்துக்களை காட்டி முஸ்லீம்களாக வாழச் செய்து கொண்டிருக்கக்கூடிய உதுமான் பின் அப்துர் ரஹ்மான் சித்திகில் பகதாதி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல்லாஹி அவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக கேட்டுக்கொண்ட பின்னர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹாபில் இஹ்சான் இக்பால் பட்டேல் அவர்களே மற்றும் சாதாத்துமார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உலமாக்களே, இந்த கூட்டம் எப்போதோ கூட்டப்பட வேண்டிய ஒரு கூட்டம். ஆனால் காலதாமதம் சென்று கூட்டப்பட்டாலும் கூட இதனூடாக இந்த தப்லீக் ஜமாத்து உடைய கொள்கையை உணர்ந்து அவர்களை ஒரு பக்கம் நேர்வழிக்கு எடுப்பது அல்லது அவர்களுடைய கொள்கை மக்கள் மத்தியிலே பரவிவிடாது தடுப்பது என்ற கோட்பாட்டிலே நாம் இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த தப்லீக் ஜமாத்து என்பது என்னை பொறுத்தவரையில் ஏறக்குறைய ஒரு 40 வருட காலமாக அவர்களை பற்றி தெரியும். அவர்களோடு நான் சேர்ந்திருக்கிறேன். அவர்களோடு ஜமாத்துக்களிலே போயிருக்கின்றேன். அவர்களுடைய ஜுமேராத் என்று சொல்லக்கூடிய சும்மா ராத்தியிலே கலந்திருக்கின்றேன். அந்த சும்மா ராத்தியிலே பயானம் செய்திருக்கின்றேன். அரபியிலே ஹயாத்து சஹாபா வாசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு அந்த டில்லியிலே இருந்து வரக்கூடிய மர்கஸிலே இருந்து வந்த பொழுது அநேகமாக வெள்ளிக்கிழமை இரவுகளில் இஷா தொழுகைக்கு பின்னால் அந்த அரபியிலே இருக்கக்கூடிய அந்த ஹயாத்து சஹாபாவை வாசிப்பது நான் தான். ஆனாலும் அவர்களோடு 2 முறை 10 நாட்கள் ஜமாத்திலே சென்றிருக்கிறேன். 3 நாட்கள் படைவெடுத்தம் சென்றிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய சகோதரியை முடித்த ஒரு ஆசிரியர், அவருடைய பெயர் ரிஃபாயுத்தீன் என்பதாகும். அவர்களும் அந்த நேரத்தில் ஹமீர் சாஹிப்பாக இருந்தார்கள். அமீர் சாஹிப் அல்ல, ஹமீர் சாஹிப்பாக இருந்தார்கள். அதனால் அவர்களோடு சேர்ந்து போக வேண்டிய நிலையும் எனக்கு ஏற்பட்டது. இப்படி அந்த காலத்தில் நான் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜமாத்துடைய கொள்கை இப்படித்தான், அவங்களோட தலைவர்கள் இப்படித்தான், இலியாஸ் என்பவர் இப்படித்தான், அவர் தனக்கு கனவுல இந்த தப்லீகுடைய வேலை அறிவிக்கப்பட்டதாக
சொல்லியிருக்கிறாரு. ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி இப்படியெல்லாம் பல பல நோட்டீஸுகள் எல்லாம் வந்தது. இந்த நோட்டீஸுகளை எல்லாம் மாத்தலையை பொறுத்தவரையில மக்கள் மத்தியில அது செல்லுபடியாக விடாம தடுத்தது நான் தான். அதை எடுத்து சுட்டு பொசுக்கி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வேலை செய்யறாங்களே, தொழுகைக்கு மக்களை அழைக்கிறாங்களே என்ற காரணத்தினால இவங்களோட கொள்கை என்னன்னு நமக்கு தெரியல. அவங்களோட கொள்கை அவங்க காட்டவும் இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை நான் பின்னால சொல்லுவேன். அப்போ அந்த நோட்டீஸுகளை எல்லாம் அப்படி சுட்டு எரிச்சு மக்கள் மத்தியில பரவ விடாம தடுத்த வேலைகளும் நான் செஞ்சிருக்கிறேன். இதனால நான் பிந்தின காலத்தில் கவலைப்பட்டதும் உண்டு. காரணம், அந்த நேரத்தில் ஷேகுமார்களோட எனக்கு தொடர்பு இருக்க இல்லை. சூபிநாயகம் எங்களுடைய நாட்டில் இருந்த போதிலும் இந்த தரீகாக்களையும் ஷேகுமார்களையும் பற்றி அவதூறாக பேசி அவங்க எல்லாரும் சாப்பாட்டு ராமன்கள், விஜயத்தை வளர்க்க வந்தவங்க என்றெல்லாம் சொல்லி இந்த ஷேகுமார்களோட எங்களை நெருங்க விடாம தூரப்படுத்தி வச்சாங்க. அதுக்கு பின்னால இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவுல ஒரு பெரிய மனிதர், அவங்க மருகுமா போயிட்டாங்க, வபாத்தை போயிட்டாங்க, ஒரு ஷேக் உண்டு. அவங்க ஒரு விசாலமான மரம், அடர்த்தியாக வளர்ந்திருக்கக்கூடிய மரம், பச்சை பசேலண்டு, அது நாலா பக்கத்திலையும் தளிர் விட்டிருக்குது. அந்த மரத்துக்கு கீழே இந்த டோபியை பார்த்திருப்பீங்க. டோபி ஊத்த புடைகளை எல்லாம் சுத்தி ஒரு மூட்டையாக கட்டியிருப்பான் தானே. அதே போல இவங்க ஒரு மூட்டை ஒன்று கட்டி அந்த மரத்துக்கு அடியில அதுக்கு மேல உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தஸ்பீஹ் கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் நான் அந்த பக்கத்தால போன நேரத்தில் லேசாக கொஞ்சம் மழையும் தூறுது. அவங்களுக்கு போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னேன். அவங்களும் பதிலாக வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அந்த கனவு விழிப்பு வந்துருச்சு. இந்த கனவை பற்றி தான் மிச்ச தூரத்துக்கு யோசிச்சு கொண்டிருந்து 1974 75 நமக்கு யாதில்லை. இந்த கொழும்புல ஒரு இடிச்சமா ஒன்று நடந்தது. மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஒரு பெரிய மனிதர், அவர் 2 மணி இருக்கும், அவர் பச்சை குப்பாவும் போட்டு தலைப்பாவும் கட்டி தாடியும் வச்சு அவர் நிதர்சனமாக வந்து, இதெல்லாம் போய் எல்லாரும் எழுப்பி போங்க, இதெல்லாம் போய் எல்லாரும் எழுப்பி போங்க, இது வழிகெடுக்கிற கூட்டம், எல்லாரும் எழுப்பி போங்க என்று கத்தி கொடுத்துருந்தார். யாரும் போவானா? போக மாட்டான், எல்லாம் படுத்து தான் இருந்தான். அதுக்கு பின்னால அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பின்னால என்னோட வந்த 2-3 பேரை கூட்டிக் கொண்டு நான் நெடுகப்போடன் இந்த எங்க ஆலிம் சாஹிபப்பா அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு, அந்த நேரத்தில் இவங்களோட சேர்ந்திருந்தாலும் நம்மளை பொறுத்தவரையில என்னுடைய ஆபாக்கள் இந்த கோட்டார் தரீக்கத்தை சேர்ந்தவங்க. என்னுடைய அப்பாமாரு, ஆச்சிமாரு, எங்களுடைய வாப்பாவெல்லாம் இந்த கோட்டார் தரீக்கத்து ஷேகுமார் இடத்துல தான் பையத்தெடுத்திருக்கிறாங்க. அந்த கோட்டார் ஷேகுமார் கட்டிய தக்கியாவும் இப்போ இருக்கத்தான் செய்கிறேன். இப்போ நான் அங்கே போன நேரத்தில் அந்த ஒளி உள்ளாவை ஜியாரத்து செஞ்சு போட்டு அதுக்கு பின்னால் கட்சி மலைக்கு வந்த நேரத்தில் ஷேஹம்ஷா நாயகம் அங்கே அந்த அந்த ஹவுலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட முக வாட்டத்தை பார்த்து இந்த கனவுல அவங்க தான் தெரியப்பட்டாள். அவங்களிடத்துல போய் சலான் சொல்லி பேசி போட்டு நான் போயிட்டேன். அதுக்கு பின்னால அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா வந்திருந்தாங்க. அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா வந்திருந்தாங்க. அவங்க பழைய எல்பிட்டியில ஒரு கந்திரி, அதாவது முகமது ஒலியுல்லா பாசிப்பட்டணம் நெய்னா முகமது ஒலியுல்லாட பேரப்புள்ள. அந்த ஊர் அழிஞ்சி மக்கள் எல்லாம் புதிய எல்பட்டிக்கு போயிருந்தாங்க. அதுக்கு பின்னால அங்க உள்ள ஒரு தனவந்தர் அந்த ஜியாரத்தையும் கட்டி பள்ளியையும் கட்டி மறுபடி அந்த பழைய எல்பிட்டியிலேயே அந்த கந்திரிய
நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பாவும் வாராங்க என்று ஒரு நோட்டீஸ் போடப்பட்டிருந்தது. ஆனால் அவங்கள நான் கண்டும் இல்லை கேட்டும் இல்லை. அப்போ அவங்கள காணணுமே பார்க்கணுமே என்ற யோசனையோடு நானும் போனேன். போயிருந்த நேரத்தில் அவங்க வாரத்துக்கு சொன்னங்கிருச்சு. இந்த பைசல்காரியுடைய வாப்பாவும் பக்கத்தில் மௌலிது மஜ்லிஸில் இருந்தார். அப்போது கொஞ்சம் சுணங்கி ஷேகநாயகம் அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா வந்தாங்க. வார நேரத்தில் பள்ளிக்கு உள்ள ஒரு மௌலவி தமிழில் துவா ஓதி கொண்டிருக்கிறார். ஷேகநாயகம் உள்ளுக்கு அந்த துவாவை குழப்ப வர இல்லை, வெளியிலே நின்று கொண்டிருந்தாங்க. துவா முடிஞ்சு வந்ததுக்கு பின்னால் அவங்களுக்குரிய இடத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுக்கு பின்னால் நெய்னா முஹம்மது ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலிதுடைய துவா அப்படியே இருக்கு. பள்ளிவாசல் ட்ரஸ்டி அந்த துவாவை கொண்டு வைத்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஓத இல்லை மக்களே, இந்த பக்கத்தில் ஒரு உஸ்தாதான உட்கார்ந்துருக்கிறாங்க, நான் கண்டும் இல்லை கேட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதும் இல்லை, அவங்கள்ட்ட கொடுங்க ஓதன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பின்னால் நான் ஓதியாச்சு. ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால் மறுபடியும் அந்த தலைவர் வந்து பயான் செய்யுங்க தங்கள் வாப்பான்னு சொன்னார். இல்லை நான் பயான் செய்ய இல்லை, அவங்கள்ட்டையே சொல்லுங்க கொஞ்ச நேரம் பயான் செய்யட்டும். பயான் செஞ்சதுக்கு பின்னால் நான் பயான் செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் பயான் ஏலான்னு சொல்லி போட்டும் பயான் செஞ்சு போட்டு அதுக்கு பின்னால் அவங்க பயான் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் சாப்பாடு வைக்கிற நேரம் வந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், பாப்பா இப்படி தப்லீக் ஜமாத்தின் ஒன்று இருக்குது, தௌஹீத் ஜமாத்தின் ஒன்று இருக்குது, ஜமாத் இஸ்லாம் ஒன்று இருக்குது, இவங்களை எல்லாம் யாரு வாப்பான்னு கேட்டேன். சி ஷைத்தான்கள் என்றாங்க. அதோடையே என்னுடைய மனம் மாறிடுச்சு. நானும் என்னோட வந்தவங்களும் போயிட்டோம். போனதுக்கு பின்னால் பூக்கோயா தங்கள் வாப்பா அவங்க சூபிஷேகனாவுடைய ஹலீஃபா. அப்போ சூபிஷேகனா வஃபாத்தா போயிட்டாங்க. சூபிஷேகனாவுடைய ஹலீஃபா மாத்தலையில் ஐனிஸ்டோஸில் வந்து தான் தங்குவாங்க. அவங்களுக்கு கல்லி நிலையிலாம் அவங்களுக்கு முஹிப்பீங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பாவுடைய மச்சான். அப்போ அவங்க ஐனிஸ்டோஸுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் எனத்தையெல்லாம் சொல்லி கொண்டு திரிஞ்சாங்க. அவங்க மாத்தலைக்கு வந்தும் அவங்களோட எங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்க இல்லை. காரணம் இந்த சண்டாள பாவிகள் செஞ்ச வேலை. அதுக்கு பின்னால் ஒரு நாள் மதரசாவில் பாடத்தை 11 காலுக்கு முடிச்சு போட்டு, அது பழைய டைம் 11 காலுக்கு முடிச்சு போட்டு நானும் என்னுடைய அடுத்த உஸ்தாத் ஒரு ஆளும் மதரசா விட்டு வெளியில் போகிற நேரத்தில் நான் சொன்னேன், இந்த ஷேகநாயகத்தை இவங்க எல்லாரும் எதிர்க்கிறதுக்கு காரணம் ஷேகநாயகம் இங்கே பள்ளிக்கு வாரதில்லை இமாஜமாத்துக்கு, அதனால தான் எதிர்க்கிறாங்க போல இருக்குது என்று அந்த இடத்துல யாரும் கிடையாது. இவரோட நான் ரகசியமாக சொல்லிட்டு போகிறேன். போய் ஐனிஸ்டோஸில் நுழைஞ்சா தங்கள் வாப்பா எங்கே இருக்கிறாங்க, மேல் மாடியில் இருக்கிறாங்க. அப்போ மேல் மாடிக்கு பலகப்படி தான் போட்டு இருந்துச்சு. அதில் ஏறி போனோம். பேச்சு இப்படி எட்டி பார்த்தோம். பார்த்த உடனே அவங்க யாருக்கோ டெலிஃபோன் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இந்த டெலிஃபோன் இல்லை, அந்த பழைய டெலிஃபோன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. டெலிஃபோன் அப்படியே வச்சாங்க. நான் ஏன் தெரியுமா பள்ளிக்கு வாரலன்னு கேட்டாங்க. நான் ஏன் தெரியுமா பள்ளிக்கு வாரலன்னு கேட்டாங்க. என்ன வாப்பா அதுன்னு கேட்ட உடனே, அப்போ அவங்க கடையில் தங்கினாலும் கடைக்காரருடைய தம்பியில வீடு பள்ளிக்கு பக்கத்தில் தான். அப்போ அவங்க காலையில் கடைக்கு போயிடுவாங்க, இவங்களும் அவங்களோட போயிடுவாங்க. இரவு நேரம் ஆகிற நேரத்தில் திரும்பி அப்படியே வரக்கூடிய ஒரு நாள் சும்மா ராத்திரி நாள், வெள்ளிக்கிழமை ராவு சும்மா ராத்திரி. அப்போ அந்த பள்ளிவாசல் வெளிப்பள்ளி உள்பள்ளின்னு தான் இருந்தது. இப்போ தான் ஒரே பள்ளி தானே எல்லா இடத்துலையும், வெளிப்பள்ளி கிடையாது. அப்போ வெளிப்பள்ளி உள்பள்ளி இருந்தது. இப்போ இந்த சும்மா ராத்திரி வைக்கிற ஆட்கள் எல்லாம் உள்பள்ளியை மூடினாங்க. உள்பள்ளியை மூடி ஒரு கதவு மாத்திரம் மிச்சம். அப்போ அதுக்குள்ள நுழைஞ்சு பள்ளிகளை வைத்து தொழுவோம் என்று பாடும் நேரத்தில் இவங்களை அப்படியே தள்ளி விட்டு வெளிப்பள்ளியை நீங்கள் தொழுங்க, இங்கே நாங்கள் சும்மா ராத்திரி நடந்து போகிறோம் என்று அவங்கள வெளியே போட்டுவிட்டாங்க. அண்டையில் இருந்து அவங்க பள்ளிக்கு போகிறது இல்லை. அண்டையில் இருந்து தான் நான் பள்ளிக்கு போகாம விட்டேன் என்று ஷேகநாயகம் சொன்னதுக்கு பின்னால், சரி இவங்க தான் பையத்தெடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் என்று சொல்லி அவங்களிடத்தில் வைத்து பையத்தெடுத்தாங்க. பையத்தெடுத்ததுக்கு பின்னால்
அதுக்கு பின்னால எத்தனையோ கருத்துக்களை இந்த தப்லீக் ஜமாத்தை பற்றி சூபிஷேகனா எழுதினது அது இது எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே வந்த நோட்டீஸுகளும் அவங்களிடத்தில் இருந்து எல்லாத்தையும் தந்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், நான் மோசம் பண்ணிட்டேனே என்ற ஆத்திரம் அந்த நேரத்தில் தான் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் சொன்னாங்க, சூபிஷேகனா ஒரு சாதாரண மனிதர், அவங்க சிலோனுக்கு இமாமத்து செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. சம்மாங்கோட்டு பள்ளிக்கு வந்த நேரத்தில் 1952 54 அந்த நேரத்தில் தப்லீக் ஜமாத் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவுற காலம். எப்படி வந்தாங்கன்னு சொன்னால், இப்படி 3 நாள் சும்மா ராத்திரியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் காமா ஹதரத்தின் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவங்க இந்தியா எங்களை ஊரில் இருந்தார். இஸ்மாயில் ஆலிமெண்டு, கௌஸ் ஆலிமெண்டு. அதுக்கு பிறகு என்ன தெரியும், ஆலிங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியா, இவங்க யாருன்றது தெரியாததுக்கு காரணம் இவங்க தொழுகைக்கு தானே கூப்பிடுறாங்க, நல்ல வேலை தானே என்று தரீக்கத்துடைய ஷேகமார்களும் ஆலிங்களும் அதை ஆதரிச்சாங்க. காலி கழுவள்ளையில் இந்த தப்லீக் ஜமாத்தை சிலோனுக்கு கொண்டு வந்தது ரஹமத்துல்லா மௌலானான்னு ஒரு ஆள். அவரை பிந்தின காலத்தில் வெளியில் போட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் விசாரிச்சா, அவரை வெளியில் போட்டதுக்கு காரணம் என்ன அவர் சந்திச்சார். மாத்தலையில் வச்சு எங்கட ஊருக்கு அடுத்தாப்புல ஊரில் சல்சபீல் மாஸ்டர்ன்ற ஒரு ஆள் இருந்தார். அவரோட தான் வந்தார். வந்து பேசியிருக்கிற நேரத்தில் நான் இப்போ தப்லீகில் இல்லை என்று சொன்னார். காரணம் விசாரித்ததுக்கு சொல்லப்பட்டது, இந்த இலியாஸ்ங்கிறவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அந்த நேரத்தில் 600 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்களாம். அதுக்கு பின்னால் அவர் மௌத்தா போக அவருடைய இடத்துக்கு அவருடைய மகன் இலியாஸ் சாஹிபு வந்தாராம். அப்போ இலியாஸ் சாஹிபுக்கு பின்னால அந்த இடத்துக்கு வர வேண்டியது யாரு, இந்த ரஹமத்துல்லா மௌலானா. அப்போ இந்த ரஹமத்துல்லா மௌலானா இந்த இலியாசுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. அதனால அந்த காசி குடும்பத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடும் என்ற பயத்தில் ரஹமத்துல்லா மௌலானாவை ஏதோ ஒரு குற்றத்தை சாட்டி விட்டு அவரை வெளியே போட்டுட்டு அந்த இடத்துக்கு இந்த வெள்ளையெல்லாம் பிடிச்ச ஒரு மனுஷன் தான் இல்லையா, அவரை வச்சாங்க. இந்த கையில் வெள்ளை உதடில் வெள்ளையெல்லாம் பிடிச்ச ஒரு மனுஷர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கிட்ட நாங்கள் வீட்டு முசாவாவும் செஞ்சுக்கிறோம் 83வது வருஷத்தில். இந்த இதுக்கு வந்த நேரத்தில் எங்கள் மாத்தளைக்கும் வந்தார், இங்கேயும் வந்தார், எங்கள் மருதான பள்ளிக்கும் வந்தார். அப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்டேன்னா, என்ன உங்களோட ஹதரஜிங்கிறவர் எந்த நேரம் வெத்தில போட்டு கொண்டிருக்கிறாரு, முசாபகா செய்யும் பொழுது முகத்தை பார்க்கணும், சலான் சொல்லணும், அதுக்கு பின்னால் தான் முசாபகா செய்யணும். ஆனால் இவர் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொள்கிறாரு, இதை அர்த்தம் நாடு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், உங்களோட உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அவர் விளங்கி கொள்வார், அதனால் முகத்தை திருப்பி கூட்டா விளங்காது. வண்ணாங்கட்டி பேசுகிறீங்க, ஏன்னா முகத்தை திருப்பினா தான் விளங்காதோ, நேரத்தான் பார்க்கணுமோ. ஒளியுள்ளாவாக இருந்தால் தூரத்தில் உள்ளத்தையும் விளங்குறவன் தான் ஒளியுள்ளா. இது என்ன பேசுறீங்க, இது யாருக்கு ஏமாத்த வாரீங்கன்னு கேட்டேன்னா, யாருக்கு ஏமாத்த வாரீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த 83 தான் என்னோட சில பேர் அவரை பார்க்கணும் என்று சொன்னாங்க. அப்போ ஜைரா காலேஜில் ஒரு ரூமில் தான் அவரை வச்சிருந்துச்சு. அப்போ அவரை ரூமில் போட்டு அடைச்சி அங்கே 2 பேர் பெரிய கம்புல முசல்லாவை சுற்றி காற்று வீசி கொண்டு நிற்கிறாங்க. அவருக்கு பக்கத்தில் ஒரு படிக்க வச்சிருக்குது. அவர் அடிக்கடி வெத்தில சாப்பிட்டு அதில் துப்புறாரு. காரணம் வெத்தில சொகக்கிறது தானே, அப்போ உதடு சொகத்து போயிடும், அந்த வெள்ளை தெரியாது. அதனால அப்படி செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ அவரை பார்க்கறதுக்கு சில பேர் கேட்டு சில அந்த வக்காலத்துக்கள் வாங்கி அவர் இருக்கிற இடத்துக்கு போய்த்து பார்த்தா அவர் இந்த நிலையில் இருக்கிறார். சரி, இப்படி அந்த குப்பியாவத்தை ஷேகனா அவங்க இந்த 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 சம்மாங்கோட்டு பள்ளியில் இருந்து கொண்டு மகரிபு தொழுவிச்சு முடிஞ்சு அவங்களோட ரூமுக்கு போய்த்திருக்கிறாங்க. ரூமில் இருந்து கீழே பார்த்துருக்கிறாங்க. கீழே தானே ஹவுலெல்லாம் இருக்கு, கீழே பார்த்துருக்கிறாங்க. 4-5 பேர்
வெளியில் வந்து கையை ஏந்தி துவா கேட்டு கொடுக்க கஸ்து போகிறதுக்கு புள்ள ஆள் பிடிக்க போகிறதுக்கு கஸ்துண்டா உருதுல ஆள் பிடிக்கிறது தானே ஆள் பிடிக்க போகிறதுக்கு நின்று கொண்டு துவா கேட்டு கொண்டு இருக்கிறாங்களாம். அப்போ தான் சூபி ஷேகனா யோசிச்சாங்களாம், இது என்ன ஒரு புதிய கூட்டம் வந்திருக்கு, இது வட இந்தியாவில் இருந்தால் வந்திருக்கணும், இவங்க ஒரு கெட்ட கூட்டமாக தான் இருக்கணும், இவங்க நல்ல கூட்டமாக இருக்கலாது என்று நினைச்சு கொண்டு என்ன செஞ்சாங்களாம், உடனே முஃப்தி அபுல் ஜமீலுக்கு கடிதம் எழுதினாங்களாம். உருதுல எழுதி இப்படி ஒரு கூட்டம் சிலோனுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களோட கொள்கை கோட்பாடு என்ன என்று கேட்டு எழுத அவங்க அவரை சொல்லியிருக்கிறாரு. அந்த இந்த விஷக்கிருமிகளுக்கு உருதுல என்ன சொல்ற, அப்போ அந்த அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நீங்க சொல்றது சரிதான், இப்படி ஒரு கூட்டம் வந்துதான் இருக்கிறாங்க, அவங்க அகீதாவில் மோசமான ஆட்கள், அவங்க வஹாபிகள், அவங்களோட தான் நாங்கள் இப்போ போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி போட்டு அவங்க ஒரு புஸ்தகத்தை உருதுல அனுப்பி வச்சாங்க. அந்த உருதுல அனுப்பப்பட்ட புஸ்தகத்தை தான் ஷேகநாயகம் கதசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் உடனே உருதுல தர்ஜிமா செஞ்சு என்ன தபிலீக் ஜமாத்தின் வஹாபிய விஷக்கிருமிகள் என்ற ஒரு புஸ்தகத்தை போட்டு மக்களுக்கு பரப்பினாங்க. அந்த நேரத்தில் அவங்க இந்தியாவாசி என்கிறதுனால அவங்க மீது இந்த நாட்டில் உள்ள எத்தனையோ ஆளுங்கள் பொறாமை கொண்டாங்க. அவங்களுக்கு சூப்பி என்றும் பட்டம் வச்சாங்க, சூப்பி என்றும் பட்டம் வச்சாங்க, ஜிந்திக்கு என்று சொன்னாங்க, அவர் நெருப்போட வெளியாடை கொண்டிருக்கிறார் என்று சொன்னாங்க. சாதாரண ஆளுங்கள் அல்ல, பெரிய 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 ஆளுங்கள், பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோட பேர்களை இப்ப நான் சொல்றதுக்கு நான் தயார் இல்லை, அவங்களோட பேர்களை சொல்றதுக்கு தயார் இல்லை, தெரிஞ்சவங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அப்படியெல்லாம் செஞ்சு அவங்களோட விவாதம் மட்டும் நடத்தினாங்க. அதுக்கு முதல்ல இந்த ரஹமத்துல்லா மௌலானா தானே தபிலீக சிலோனுக்கு கொண்டு வந்தவங்க, அவங்கள வச்சு காலியில கழுவள்ளையில ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அப்துல் ஹமீது உஸ்தாதினா அவங்க மற்றும் அப்துல் சமது உஸ்தாதினா அஜ்வாத் உஸ்தாதினா போல்கொத்தவங்க எல்லாரும் அவரை போயிட்டு பேட்டி கண்டு உங்களோட கொள்கைகள் என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்கட கொள்கை சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கை, மாத்துருதியா அஷாரியா கொள்கையை பின்பற்றுறது. மதுஹபுல நாங்கள் இந்தியா வட இந்தியா இருப்பதினால ஹனபி மதுஹபை நாங்கள் பின்பற்றுறோம். ஆகவே எங்களோட கொள்கை சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கை, அதை அடுத்தது நாங்கள் மதுஹபுல ஒன்று பின்பற்றுறோம் என்று சொன்ன உடனே இவங்க ஏற்றுக்கொண்டு இடத்த கொடுத்துட்டாங்க, இடத்த கொடுத்து முடிஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால இந்த தபிலீகி சன்னஞ்சன்னமாக வளர ஆரம்பிச்சு கழுவள்ளையில் ஒரு இஜித்துமா இடிச்சமா. அந்த பள்ளிக்கு தலைவராக இருந்தது முகமது ஹாஜியார்னு ஒரு ஆள், அதெல்லாம் வஃபாத் போயிட்டாங்க. அங்கே ஒரு இஜித்துமா நடந்திருக்கு. அந்த இஜித்துமாவில் வச்சு ஒரு ஒரு மௌலானா தான் பயான் செஞ்சிருக்கிறார். என்ன பயான் செஞ்சு போட்டு தோளில் உள்ள லேஞ்ச கீழே இப்படி போட்டு இந்த லேஞ்ச எடுக்கிறதுக்கும் யாரையோ கூப்பிடுறாங்க. யாமஹீதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தோளில் உள்ள லேஞ்ச இப்படி கீழே போட்டு இந்த லேஞ்ச எடுக்கிறதுக்கும் யாரையோ கூப்பிடுறாங்க என்று பேச. அந்த நேரத்தில் ஒரு ஆணி சாஹிபு போயிட்டு மௌலானா காதிரியா கோட்டை கவனமாக பேசணும்னு இருக்கிறார். அந்த ஆணிசால பேரை நான் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, அந்த ஆணிசால பேரை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. மௌலானா காதிரியா கோட்டை கவனமாக பேசிக்கொள்ளணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க யா மொஹிதீனுக்கு எதிர்ப்பா இல்லையா? அப்போ இது கேட்ட உடனே முகமது ஹாஜியார் வந்து என்ன ஆணி சாஹிப் இடத்துக்கு ஏற்றவாறு பேச்சா என்று கேட்டார். அதோட அங்க இருந்து தபிலீக் ஜமாத்தை வெளியே போட்டுட்டாங்க. இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள், பொய் அல்ல, இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள். அதுக்கு பின்னால 65 69 69 மாத்திரையில ஒரு விவாத மகாநாடு. ஷேகனா சூபி ஹதரத்து கௌசாலிமின் ஒரு ஆள் இருந்தார், அவர் திகாரியா இருக்கும், அவரை மக்கள்லாம் இருக்கிறாங்க, அதில் 7-8 பேர். அடுத்த பக்கத்திலையும் பெரிய பெரிய அல்லா மக்களும் அவங்களும் இவங்களும்
கலந்து கொண்டு விவாதம் நடத்தி கடைசியில் சூபி ஷேகனா வெற்றி பெற்றுட்டு போகிற நேரத்தில் கொலை போட்டுட்டாங்க. விவாதத்தை கொலை போட்டுட்டு முடிவெடுத்தாங்க. என்ன முடிவு? இலங்கையில் இன்று நடைபெறும் தப்லீக் ஜமாத்தில் வஹாபிசம் இல்லை. இப்பொழுது இலங்கையில் நடைபெறும் தப்லீக் ஜமாத்தில் வஹாபிசம் இல்லை என்றொரு தீர்ப்பொன்றை வழங்கி அதுக்கு ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஃபத்வா அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பின்னால் இந்த கெலியோயில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குது, பழைய பள்ளிவாசல். அது கோட்டார ஷேகுமார்கள்லாம் போட பள்ளிவாசல். அங்கே வச்சு பெரிய இவங்க ஷேகனா போயிருந்த நேரத்தில் தப்லீக் ஜமாத்தை பற்றி அவங்களுடைய கொள்கைகளை பற்றி புட்டா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. பள்ளியில் குழப்பம் வந்துடுச்சு. அதுக்கு பின்னால் சில மாஸ்டர் மாதிரி அவங்கள ஸ்கூலுக்கு எடுத்து ஸ்கூலில் வச்சு அந்த கொள்கையெல்லாம் கேட்டு அப்போ தவறான கொள்கைகள் தான் முடிவாச்சு. அதுக்கு பின்னால் அங்கே ஒரு விவாதம் நடத்துகிறன்னு முடிவு வந்துச்சு. தப்லீக் ஜமாத்துக்காரர் போய் நீங்கள் விவாதத்துக்கு வரணும். நான் ரெடி இருக்கிறாங்க, நான் தயார் இருக்கிறாங்க. அதை சொல்ல இந்த கொழும்பு மரசுக்குள்ள சொல்ல, ஏண்டா நீங்கள் அவரோட விவாதத்துக்கு போன, ஏன்னா தெரியுமே போனால் தோல்வி அடையும்னு தெரியும், ஏன் நீங்கள் விவாதத்துக்கு போன? அந்த விவாதத்துக்கெல்லாம் போக வேணாம். பிறகு இவங்க போய் அவங்கள்ட்ட பேசி இந்த விவாதம் இங்கே நடக்க இல்லை, கொழும்புல நடக்கும். அது எங்கே? இந்த இந்த அந்த நேரத்தில் அந்த மர்கஸா இருந்தது எது? கொள்ளிப்பிட்டி பள்ளிவாசல் தான் மர்கஸ். அப்போ அந்த மர்கஸில் அந்த விவாதத்தை நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், டேட்டை உங்களுக்கு சொல்லுவோம் என்று அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அவங்கள ஏற்றுக்கொண்டு சும்மா இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போகக்குள்ள கார்கூம் கூட்டம் என்று ஒரு கார்டு போயிருக்கு. அது அவங்களுக்கும் போயிருக்கு. யாருக்கு? குப்பியாவத்த ஷேகனாவுக்கும் அந்த போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் கார்டு தான் இருந்தது, இந்த டெலிஃபோன் எல்லாம் கிடையாது. அப்போ அவங்க போஸ்ட் கார்டை பார்த்துட்டு இது கார்கூன் கூட்டம், நான் கார்கூன் இல்லையே, நான் இதற்கெல்லாம் எதிர்ப்பானாலே அப்படி சொல்லி போட்டு அவங்க ஒரு பக்கம் தூக்கி வீசி போட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் உலமாக்களை எல்லாம் கூட்டி வச்சு கொள்ளிப்பட்டி பள்ளியில் உலமாக்கள் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வெள்ளத்தாளில் அவங்கள சைன் எடுத்துக்கிறாங்க. வெள்ளத்தாளில் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த வெள்ளத்தாளில் சைன் வச்ச ஒரு ஆள் எனக்கு மாமா, ஒரு பெரிய ஆலிம், என்னுடைய மாமாவுடைய தம்பி. அவருக்கு ஹலீம் பஹஜி என்று சொல்கிறது. ஹலீம் பஹஜி என்று அவங்களுக்கு சொல்கிறது. அவங்க நக்சபந்தியா தரீக்காவுடைய ஹலீஃபா. அப்போ அவங்களும் அங்கே போயிருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு, தப்லீக்கு சார்பு. அப்போ அங்கே போன நேரத்தில் வெள்ளத்தாளில் சைன் வச்சா இவங்களையும் சைனை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகக்குள்ள வருதுதான் சூபி ஹதரத்தோடு நாங்கள் விவாதித்து தப்லீக் ஜமாத்து சரி என்று நாங்கள் முடிவெடுத்தாச்சு என்று வருதான். இவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. யார்? அந்த அப்துல் ஹலீம் பாகிங்கிறவர் வந்து சொன்னார், பொய்யே இல்லையா சொன்னாங்க. அங்கே சூபி ஷேகனா வரவும் இல்லை, அங்கே விவாதம் நடக்கவும் இல்லை. சூபியா ஷேகனா வரவும் இல்லை, விவாதம் நடக்கவும் இல்லை. அப்போ ஆரம்ப காலத்தில் தப்லீக் ஜமாத் எப்படி அவங்கள இருந்தேன்னா நேரத்தோட சொன்னேன், ஆளுங்களை கூப்பிடுவாங்க, லொரியில் சட்டிப்பானை ஏற்றுவாங்க, சாப்பாட்டுக்குரிய எல்லாம் செய்வாங்க, ஒரு ஊருக்கு போய்த்து ஒரு பெரிய மைதானத்தை தெரிவு செய்வாங்க, அங்கே வச்சு ஆளுங்களை வச்சு பயான் செய்வாங்க, சோறு கறி ஆக்குவாங்க, வந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்படித்தான் அவங்களுடைய தப்லீகுடைய சேவை ஆரம்ப காலம். ஆனால் இவங்க நடிச்சாங்களே தவிர கொள்கை அத்தனையும் வஹாபி கொள்கை. என்னடா குழப்பி கொள்ளப்படாது இல்லையா? ஏண்டா 1951 இந்த அந்த அப்துல் ஹமீது பஹரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் கல்முனைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்தை கொண்டு வந்து பிரச்சனைப்பட்டு மக்கள் எல்லாம் அவரோட ஆலிங்களை விவாதித்து இருவழிக்கு ஒரு வழி தேர்தல் என்ற அடிப்படையில் அவரோட கொள்கையெல்லாம் வஹாபியத்து கொள்கை, தவறான கொள்கை என்று பத்துவா கொடுத்துட்டாங்க.
இதுக்கு பயந்து இந்த தப்லீக் ஜமாத்துக்காரர் வஹாபி கொள்கையை வெளியே கொண்டரல, மறைச்சு கொண்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதோட உடல்நிலையும் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறதுக்கு இது சொல்ல போனாக்கா எத்தனையோ மாதங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய பேச்சை ஒரு அவரில் ஒரு முக்கால் அவரில் பேசுங்கண்டா அது என்னால் பேசி முடிக்க இயலாது. அப்போது இப்படி அவங்க இருந்து தப்லீக் ஜமாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு நுழைஞ்சி தண்ணிக்கிலால் லாம்பு கொண்டு போகிற மாதிரி வஹாபிஷத்தை வளர்த்து கடைசியில் என்ன செஞ்சாங்க, ராத்திபுகளை நிப்பாட்டினாங்க. நான் காதிரியா தரீக்கத்து என்னை தக்கியாவில் வெள்ளிக்கிழமை ராவுக்கு ராத்திபு. அப்போ என்ன ஜுமைராத்துக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன ராத்திபு நடக்கும் நின்று போமா இல்லையா? அவன் பகிரமாக எதிர்த்தான், இவன் ரகசியமாக இதெல்லாம் தேவையில்லாப்பா ஜுமைராத்துக்கு போவாவோம், சாப்பாடை கட்டு பொட்டணியை கட்டு நாங்கள் மர்கஸுக்கு போவோம். ஏண்டா அந்த தக்கியால் உள்ளவன் சாதிலியா தரீக்கத்துக்காரன், இந்த தக்கியால் உள்ளவன் காதிரியா தரீக்கத்துக்காரன், அந்த தக்கியால் உள்ள நக்சபந்தியா தரீக்கத்துக்காரன். வெள்ளிக்கிழமை ராவு நடந்த ராத்திபெல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஷுவைப் ஆலிம் சாஹிபு 87 எங்களோட ஊருக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? அவங்க ஷேഖ് தானே. அவங்க வந்தாங்க. வந்து ஷாஃபி இமாம் மனாக்கிபு ஆரம்பித்து வைக்க வந்தவங்க பயானில் சொன்னாங்க, தப்லீக்காரனுவோல் இந்த கொழும்பு சிட்டியில் எனக்கு அமீர் தலப்பா கட்டினானுவோம், எனக்கு அமீர் தலப்பா கட்டினானுவோம். எதுக்கு? ஏண்ட அப்பா மாப்புலா ஆலிம் சாஹிபு கட்டின தக்கியாவெல்லாம் பிடிச்சி கொள்றதுக்கு. தக்கியாவெல்லாம் பிடிச்சிட்டானுவோம். அதனுடைய டீடெல்லாம் ஏண்ட கையில் இருக்கு, ஆனால் தக்கியா அவண்ட கையில் இருக்கு. அவருடைய டீடெல்லாம் ஏண்ட கையில் இருக்கு. அப்போ தக்கியா அவண்ட கையில் இருக்கு என்று பயானிலேயே சொன்னாங்க. பயானில் சொன்னாங்க. நானும் ஏமாந்து போனேன் என்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் ஏமாற்றி 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 ஹராத்தை செஞ்சானுவோ இந்த தப்லீக்காரனுவோ. தக்கியா தாவியா என்றா அந்த ஷேகுமார்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு கட்டி அதை ஒரு மதுஹபுக்கு, அடுத்தது அவங்கள தரீக்காவுடைய விஷயங்களை நடத்துறதுக்கு வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வக்ஃபுக்கு மாற்றமாக அங்கே எதையும் நடத்துறது ஷரியத்தில் ஹராம் தானே. ஆகவே தப்லீக்காரருக்கு ஹராம் ஹலால் எல்லாம் விளங்காது. தப்லீக்காரருக்கு ஹராம் ஹலால் விளங்காது. எவன்ட பொண்டாட்டி எவனோட போனா என்ன, லெப்பைக்கு 4 படம் தானே என்ற மாதிரி எங்களோட இயக்கம் வளரணும். இதுக்காக வேண்டி அந்த நாளையில் இருந்து அவங்களோட நான் சண்டை பிடிச்சிருக்கிறேன். எனக்கு எசிட்டடிக்க வந்திருக்கிறாங்க, என்னை கடத்த வந்திருக்கிறாங்க. இந்த ஜாவாலேன் பள்ளியில் என்னை கட்டியால் குத்த வந்தாங்க. அந்த இந்த இந்த பேர் விலையில் வச்சு என்னை கடத்த வந்தாங்க, மாத்திரையில் வச்சு கடத்த வந்தாங்க. இதெல்லாம் அனுபவித்து போட்டு தான் நான் பேசுகிறேன். பெருமைக்கு பேச இல்லை. இது எல்லாம் ஹக்க விளங்காத இந்த தப்லீக் ஜமாத்துடைய கூட்டத்தில் வேலை தாலீம் வாசிப்பாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், அதில் அப்பாவி மக்களும் மாட்டிக்கொண்டு தடமாறுறாங்க. அவங்களுக்கு இவனெல்லாம் வஹாபி என்று தெரியா, இவனெல்லாம் வஹாபி என்று இந்த ஆட்களுக்கெல்லாம் தெரியா. அவங்க தொழுகைக்கு தடை கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி போட்டு அவனோட அநேகமான பொதுமக்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறாங்க. பிந்தின காலத்தில் அவங்களும் வஹாபிகளாக மாறிடுவாங்க என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அப்படி மாற விடாமல் எங்களோட பிள்ளைகளை கூட அவங்களோட சேர விடாமல், அவனோட சும்மா ராத்திரிக்கு போக விடாமல், அவன் நல்லத்தை வாசித்தாலும் அவனை தாலீமில் உட்கார விடாமல் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்கிறான், யாயி கொல்லதீன ஆமனு கூ அம்புசக்கும் வாஹரிக்கும் நாரா கூது ஹன்னா சோழி ஹிஜாரா. விசுவாசம் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் நரகலோக நெருப்புல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். களுத்துறையை சேர்ந்த ஜலால் ஹாஜியார் என்று ஒரு ஆள், வயசு போனவர். நான் நினைக்கிறேன் 93வது வருஷத்தில் என்னோட ஹஜ்ஜுக்கு வந்தார். வந்து ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சிட்டு போட்டு அவர் சொன்னார்,
பாபா அவங்களுக்கு, யார் இந்த முர்ஷித் பாபாங்களோட வாப்பா சையது சாலி பாபா அவங்களுக்கு நான் ஒரு சால்வி ஒன்று எடுக்கணும், வாங்களே போமன்னு சொல்லி கொண்டு அழுதாரு. ஏன் அழுகிறீங்க? சால்வி எடுத்தால் முடிச்சுதானே, அழுதிங்க ஏனா? இல்லை, என்னுடைய ஷேகு எப்பேற்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியா அப்படி சொல்லி போட்டு அவர் வெள்ளவத்தையில் தான் இருந்தார். காலியில் வதூது ஹாஜியார மச்சான் முறைமைக்கு. அப்போ அவர் சொன்னார், அழுது சொன்னார், நான் தபிலீக் ஜமாத்தில் போயிருந்தேன். வெளிப்பள்ளியில் தாலீம் வாய்ச்சி கொண்டிருந்தாங்க. நானும் தாலீமில் உட்கார்ந்து கொண்டேன். அன்று இரவு நான் தூங்கிட்டேன். தூக்கத்தில் கனவு கண்டேன். தாலீம் வாசிக்கப்படுது, நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். பாபா அவங்க, எனது ஷேக் அவங்க பள்ளி வாசல்ட்டு வந்து, இந்த இது ஏண்ட புள்ள அவனை விட்டுரு, இது ஏண்ட புள்ள அவனை விட்டுரு, இது ஏண்ட புள்ள அவளை விட்டுரு என்று கையினால சைக்கினை எண்ணின் பக்கம் காட்டி 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 3 விடுத்தன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் தப்லீக் ஜமாத்தை விட்டு போட்டு நான் வந்துட்டேன். இப்படி என்னுடைய ஷேக நாயகம் என்ன அந்த தப்லீகில் சேர விடாம பாதுகாத்திருக்கிறாங்களே, அப்பேற்பட்ட நாயகம் அவங்களுக்கு நான் இதாவது ஒன்று செய்யத்தானே வேணும் என்று சொல்லிக்கொண்டு என்னை கூட்டிக் கொண்டு போய் ஒரு பச்சை சால்வி ஒன்று வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அதுவும் அந்த ஹஜ்ஜையும் பற்றி சொன்னார். புற 27 அன்றைக்கு நோன்பு கழிஞ்சானே ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜிக்கு வாரத்துக்கு முந்தி நோம்புல புற 27 அன்றைக்கு பாபா அவங்களுக்கு என்னமாவது ஹஜ்ஜியா கொடுக்க போவோம் அப்படி சொல்லி கொண்டு போனாராம். போன நேரத்தில் ஜலீல் ஹாஜியார் வாங்களே, ஜலீல் ஹாஜியார் வாங்களே இன்னும் கூப்பிட்டாங்களாம். அப்போது இவங்க சொன்னா, பாபா அவங்களே என்னால் ஹஜ்ஜிக்கு போகலையே, என்ன ஹாஜியார்னு கூப்பிடுறீங்களே, நியாயமா பாபா அவங்களே என்று கேட்டான். இல்லை, பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, இந்த காலத்தில் கல்லால் அடித்தா தான் கனியும், அதனால் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, அனுப்பி வைப்பாங்க என்று சொன்னான். அப்போ பாபா அவங்க சொல்லிட்டாங்களே, மறக்கப்படாது. உடனடியாக மூத்த மகன்கிட்ட வந்தாராம். வந்து சொன்னாராம், இந்த முறை ஹஜ்ஜிக்கு போகணும். அப்போ அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் 1 லட்ச ரூபாய் இப்படியோ ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு, அது பெரிய காசு தான். அப்போ மகன் சொன்னாராம், வாப்பா இப்போ திட்டத்தில் தானே ஒரு தங்கச்சை கொடுத்தோம், அதுக்கு செலவு ஏற்பட்டு போச்சு, எப்படி போகிறது, அடுத்த வருஷம் போவோமே வாப்பா என்றான். அடுத்த மகன்கிட்ட போனாராம், அப்படியா வாப்பா, நான் ஒரு 25,000 ரூபாய் தாரன் வாப்பா என்றா. அவர் 2வது மகன் சொன்னாராம். 3வது மகன்கிட்ட போனாராம், நான் ஒரு 25,000 தாரன் வாப்பான்னு சொன்னான். அப்போது மூத்த மகன் சொன்னான், தம்பிமார் 2 பேரும் இவ்வளோ தாரன். அப்படியா, அப்போ நானும் ஏதாவது தாரன், நீங்கள் பொறித்து வாங்கோ என்று சொன்னாங்களாம். யாரு? ஷேகநாயகம் சாலிஹி பாபா அவங்களோட கராமத்துக்களை நாங்கள் கண்ணால் கண்டிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட மகான் அவங்க காலியில் இருந்து யூசுப் ஹாஜியார் வீட்டில் இருந்து இங்கே வரணும், எங்கள் கொழும்புக்கு வரணும். அப்போ யூசுப் ஹாஜியார் வீட்டில் காரை வெளியெடுத்தாச்சு. வெளியெடுத்து காரில் ஏற போகிற நேரத்தில் சொன்னாங்களாம், யூசுப்பு ஒரு 5 நிமிஷம் புறப்பானாங்களாம். ஒரு 5 நிமிஷம் புறண்டாங்களாம். காரில் ஏழலை. ஒரு 5 நிமிஷம் போனதுக்கு பின்னால் முன்னால் உள்ள ஒரு தென்னை மரம் அப்படியே சாஞ்சிருச்சு. முன்னால் காரை எடுத்திருந்தா அந்த காரில் தான் அந்த தென்னை மரம் விழுந்திருக்கும். அதனால் அவங்க அதை நேரத்தோடைய அறிஞ்சி காரை எடுக்காத என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இப்பேர் கொட்ட மகான்கள், அதிலையும் காதிரியா தரீக்கத்தில் உள்ள எத்தனையோ ஷேகமாறு, ஏறக்குரிய 13 ஷேகமாறு கோட்டாரை சேர்ந்தவங்க எங்களோட நாட்டில் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. 13 தான் என்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் சொல்லி போட்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த காலி கழுவெல்லையில் ஒரு பாபா அங்கே இருந்தாங்க. அவங்கள பற்றி எல்லாரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் கணக்கெடுத்து கொள்ள மாட்டார். காலையில் காலை சாப்பாடு வந்தால் 11 மணிக்கு சாப்பிடுவார். இரவு சாப்பாடு வந்தால் இரவு 11 மணிக்கு சாப்பிடுவார். யாரோடையும் பேச மாட்டார், கொள்ள மாட்டார். தலசு மாற்றி வேலை சுமஸ்ம வேலை செய்வார். ராத்திபு நேரத்தில் வந்து ராத்திபு நடத்துவார். வீடுகளில் ராத்திபு வந்தால் ராத்திபு நடத்துவார். வேறு யாரோடையும் பேசுகிறது கொள்வது ஒன்றுமில்லை. அவர் வஃபாத்தா போயிட்டார். ஒரு வெள்ளிக்கிழமை அதுல் ஹஜ்ஜி மாதத்தில் தான் வஃபாத்தா போனார். வஃபாத்தாகி அவர் அடக்கியாச்சு. இப்போ அவரோட ரூமில் அவங்களோட கித்தாபு அது இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா,
அதெல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே ஊருக்கு அனுப்பணும், கோட்டாருக்கு அனுப்பணும் என்று எல்லாரும் முடிவு செஞ்சு அந்த அகமது ஹாஜியார் அவங்க இங்கே எல்லாரும் ஏற்பாடு செஞ்சு அந்த ரூமை பேத்து பார்த்தா மேசைக்கு கீழே ஒரு எல்லப்பூ, மேசைக்கு மேலே ஒரு எல்லப்பூ, கட்டிலுக்கு மேலே ஒரு எல்லப்பூ, அங்கே கீழே ஒரு எல்லப்பூ, இப்படி அவங்களுக்கு கொடுத்த ஹதியா, தல்சமாத்து வேலை செஞ்சு கொடுத்த ஹதியா, இது எல்லாம் அவங்க எடுத்து அடுக்கி இது என்ன சொத்தே என்று சொல்லி அவங்க வச்சு இல்லை அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் புறக்கி எடுத்து பார்த்தா அந்த நேரத்தில் 65,000 ரூபாய் இருந்தது. அந்த நேரத்தில் 65,000 ரூபாய் இருந்தது. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், இந்த பாபா அவங்களை பற்றி இப்படியெல்லாம் மக்கள் குறை சொன்னாங்களே, துனியாவுடைய பற்று இல்லாமல் இல்லையா இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. சல்லி மேலே ஆசை வச்சிருந்தா அந்த எல்லப்பெல்லாம் எடுத்து சல்லியை எடுத்து சல்லியாக அதை கபட்டில் வச்சு பூட்டு துறப்பெல்லாம் வச்சு இல்லையா இருப்பாங்க. இல்லை, காரணம் ஜுஹுது, காரணம் ஜுஹுது, இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று வாழ்ந்த ஷேகுமாறு இந்த நாளாக்களை எல்லாம் கைவிட்டு போட்டு இந்த வழிகேடனோடையெல்லாம் சுற்றி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி கொள்ளப்படாது. இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்கிறதுக்கு இது இருக்குது. இப்போ வெங்காய தபிலீகும் விளக்கல உலமாக்களும் என்ற பேச்சு நான் அந்த நேரத்தில் பேசினது ஒருனா இந்த 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 இதில் ஒரு பள்ளியில், அதாவது பிச்சசிலேயில் ஒரு அரை ஆலிம் இருந்தார். அவர் மோதின் வேலை தான் செஞ்சார். அவர் ஏறாவூருக்காரர். அவர் ஒருனா இதை போட்டுக்கொண்டு கொண்டாந்து காட்டினார். இங்கே பாருங்கள் யாரோ இப்படி பேசுகிறாங்கன்னு, வெங்காய தபிலீகும் விளக்க உள்ள உலமாக்களும் என்று யாரோ பேசுகிறாங்க, அது எந்த அல்லாமாவோ தெரிய இல்லை என்றார். அது எனக்கு விளங்கவும் இல்லை. ஏன்னா வயசு போனோடனே இளந்தாரி காலத்தில் பேசுகிற பேச்சு இல்லை. அது பிறகு பார்த்தா அது நான் தான் பேசியிருக்கிறேன், அது நான் தான் பேசியிருக்கிறேன். இப்படியெல்லாம் இந்த தபிலீக் ஜமாத்துடைய குற்றங்களை பேசி 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 ஏண்ட குடும்பத்தில் உள்ள ஏண்ட மச்சால இந்த பக்கம் எடுத்து போனேன். அவர்களுக்கு சார்பாக இருந்த ஏண்ட தாத்தாட மக்கள் 2 பேரும் எடுத்து போட்டேன். அப்போ எங்களோட குடும்பத்தில் இந்த தபிலீக் தப்புலீக் ஜமாத்துக்கு சார்பானவங்க ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் எல்லாரும் சிந்தனை செய்யணும், தபிலீக் ஜமாத்து வெளிப்போர்வையில் தொழுகைக்கு அழைச்சாலும் அவர்களுடைய நோக்கம் வஹாபிசத்தை வளர்க்கிறது. இதை மக்தூபாத்தில் 114வது பக்கத்தில் நினைக்கிறேன் இந்த இலியாசு சொல்கிறாரு. லஹீருல் ஹசன் கவலையோடு சொல்கிறாரு. லஹீருல் ஹசன், மக்கள் நினைக்கிறாங்க இந்த வேலை தொழுகைக்கு அழைக்கிற வேலை என்று, நிச்சயமாக இல்லை. ஒரு புதிய கூட்டத்தை உருவாக்குறது தான் எனது நோக்கம். அந்த புதிய கூட்டம் என்ன? வஹாபி கூட்டம். வஹாபி கூட்டம் எல்லாரும் வழிகெடுத்து முடிஞ்சிட்டாங்க. இப்போ மௌலுது ஓதினவன் இல்லை, ஜியாரத்துக்கு போனவன் இல்லை. இவனும் ஜியாரத்தை உழைக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கிறான். காரணம், அவனுடைய தலைவர்மார்களுக்கு ஜியாரத்து இல்லை, கபூரு இல்லை. அதனால் ஒளிமாருடைய கபூரை கண்டோடனே அவனுக்கு ஒரு விதமான வைக்கிராக்கியம், ஏண்ட தலைவர்களுக்கு கபூர் இல்லையே, இவங்களோட கபூர் இருக்கணுமா, அதனால் உடைக்கணும் என்று அவன் உடைக்கிறான். இதெல்லாம் மக்களுக்கு விளங்குதில்லை. ஏன் இந்த பள்ளிவாசலில் கூட இந்த ரியாசாலிட பாப்பா ரத்தம் சிந்தப்பட்டாரே, எதுக்காக வேண்டி? இந்த தபிலீக் ஜமாத்தோட போராடின காரணத்தினால தான் ரத்தம் சிந்தப்பட்டவர். எதுக்கு? தபிலீக் ஜமாத்தோட போராடின காரணத்தினால தான். சரியா? இந்த யாரு? இந்த யஹ்யா மௌலவி, அவரை வச்சு அந்த மினாவில் வச்சு கத்தியால் குத்த போனாங்க. எதுக்கு? தபிலீக் ஜமாத்தை எதிர்க்கிறதுக்காக வேண்டி. உங்களுக்கு தெரியும், இந்த அந்த அந்த மருதான பள்ளியில் ஒரு பழைய ஆலிம் அஸ்ஹரி இருந்தார், இப்ராஹிம், பிடிஎம் இப்ராஹிம் அஸ்ஹரி. அவங்கள அங்கே வச்சிருந்தது. சரியா? அவங்க தப்சீர் கிளாஸ் ஒன்று நடத்தி கொண்டிருந்தாங்க. அதன் மீது பொறாமை கொண்டு இவர் தபிலீக் ஜமாத்தில் எதிர்க்கிறவர், சூபி ஹதரத்தில் முரீது, இவரை வைக்கப்படாது என்று ஜாமத்தில் போய் கத்தியால் குத்த போனாங்க. அதனால் அந்த மகான் பயந்து அவரை காலியில் சோலையில் கொடைத்து வச்சிருந்தாங்க. தமீமுல் அன்சாரின்னு ஒரு ஆள் இருந்தார், இப்போவும் இருக்கிறார். அவர் மாவன் அல்ல,
மாவ நல்ல அவர் நேரத்தோட தபிலீக்கு ஜமாத்துக்கு ஆதரவாக இருந்தவர் தான். சூபிஷேக நாட்டை போய்த்து பையத்தை எடுத்துகிட்டு வந்தாரோ அளவு பூக்காத்தங்கள்கிட்டயோ பையத்தை எடுத்துகிட்டு வந்து பள்ளி வாசலில் வச்சு தபிலீகு ஜமாத்தை நொறுக்குண்டா நொறுக்கி போட்டார் ஜும்மாவில். அதுக்கு பின்னால் அவர்களை நாடு கடத்தினானுமோ அது கேள்விப்பட்டு அவங்கள கூட்டி கொண்டு போனாங்க. எங்கேக்கு காலி கழுவல்ல பள்ளியில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒருத்தன் சொன்னான், ஏண்ட முனுக்கு தான் சொன்னான். அவன் சொன்னான், பார்த்தியா தபிலீக்காரனை கூட்டத்தில் சொல்கிறான் பயம் இல்லை, தபிலீக்கை எதிர்த்தாரு இன்னாரு நாடு கடத்தப்பட்டாரு என்று சொன்னான். அது பயா முடிஞ்சதுக்கு பிறகு நான் சொன்னேன், ஹக்க சொன்னத்துக்கு ரசூலுல்லாஹ் நாடு கடத்தப்பட்டவங்க தானே. மக்கமா நகரத்தில் ஹக்க சொன்னத்துக்கு ரசூலுல்லாஹ் நாடு கடத்தப்பட்டவங்க தான். அப்போ அதே பாணிய உலமாக்களுக்கும் வரத்தானே போகணும். என்ன நீங்களும் ஒரு ஆலிமிஷாவாக இருந்து கொண்டு இதை பேசுகிறீங்களே என்று நான் அவருக்கு மறுப்பு சொன்னேன். இப்படியெல்லாம் சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கொண்டு போகலாம், பேச முடியலை, நாவு காயுது. நான் இந்த கூட்டத்துக்கு வாரத்துக்கு இருக்க இல்லை என்றாலும் வந்துதான் ஆகணும் என்ற வைராக்கியத்தில் கஷ்டப்பட்டு நான் வந்து செய்திருக்கிறேன். அதனால் நான் இப்போ சொன்னது 1000 ஒன்று தான். 1000 ஒன்று தான். எத்தனையோ சொல்ல வேண்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக தப்லீக் ஜமாத்துக்காரரோட நடந்து கொள்ளணும். அவனோட ஈடுபட்டால் ஈமான் இல்லாமல் மரணிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்கிறதையும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.